ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 9. கல்ச்சரல் ஃபெஸ்டிவலில் இப்போ ட்ராமா ஸ்டார்ட் ஆக போது. நம்ம ஹீரோ ரொம்பவும் நர்வஸாக இருக்கான். நீசக்காவும் அதே கதை தான் சொல்கிறான். நீசக்கா நீயாச்சும் ஸ்டேஜுக்கு போகிற, ஆனால் நான் எதுக்கு தான் தேவையில்லாமல் பயப்படுறோன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கொஞ்சம் முன்னாடி காமிக்கிறாங்க. கிளாஸ் 1-3 ரோமியோ ஜூலியட் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஃபிளையர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப சூப்பரா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே டாகசாக்கியோட அந்த ரோமியோ காஸ்டியூம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் 11:30 ஆடிட்டோரியம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி டீச்சரும் எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க. எல்லாருமே இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ டாகசாக்கியை பார்க்கும்போது, சாரி நான் தேவையில்லாம எதையோ பேசிட்டு இருக்கேன், நான் பேசின எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்லி அழுது முடிச்சதுக்கு அப்புறமா டாகசாக்கி சொல்லியிருப்பா, நீ ரிரினா கூட தான் சேரணுங்கிறது என்னோட ஆசை, எனக்குமே அவளை பிடிக்கும் தான், அவ ரொம்பவே கியூட்டான ஒரு பொண்ணு, உனக்கு செட் ஆவா, அவளை சோகமாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு டாகசாக்கி சொல்லியிருப்பா. டாகசாக்கி என்னதான் சிரிச்சிட்டு இருந்தாலுமே அவ உள்ளுக்குள்ள கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே மீசக்கி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டாகசாக்கியோட ஃப்ரெண்ட் வரா. அச்சோ இவ கோயனாகி தானே, நாங்க ஒரே மிடில் ஸ்கூல்ல படிச்சோம், இவ மட்டும் என்ன பார்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஏன்டா எனக்குன்னே வந்து வாச்சிருக்க, எதை எடுத்தாலும் தப்பா பண்றா அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபிகேஷன் கமிட்டியில இருக்கும்போது நம்ம ஹீரோவை கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருப்பான். நம்ம ஹீரோ அங்க இருந்து நைஸா ஓட பாக்குறான். இகராஷியும் அந்த இடத்துக்கு வரா. ஷோ எப்படி இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குவோம். அது அப்படின்னு சொல்லி இகராஷி காமிக்கிறா. அது கோஜிமா தானே நம்ம பார்க்கவும், அது நெஜிமா யோகரன்னு சொல்லவோ என்னமா ஒண்ணு, இவனாலதான் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, இவன் எப்படி இந்த ஸ்கூலுக்கு வந்தான் அப்படின்னு யோசிக்கிறா. மீசக்கி நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கிறத இகராஷி நோட்டீஸ் பண்றா. நம்ம ஹீரோ ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துருந்தான். நல்லவேளை நான் ஓடி வந்துட்டா, அவன் மட்டும் என்ன பார்த்திருந்தா நான் செஞ்ச தப்பெல்லாம் திரும்பியோ சொல்லி காட்டி திட்டிருப்பான். நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கவும், யாஜிமா அங்க வந்து நிக்கிறா. சிங்கிள்ங்கிறதுனால நீங்க தனியா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன வேணும்னே கலாய்க்கிறியா, நான் ஒன்னும் சுத்தி பார்க்க வரல, என்னோட ஒர்க்குக்காக வந்திருக்கேன், இந்த ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட்க்கு நான் தான் இன்சார்ஜா இருக்கேன், சோ வீக்கெண்ட்ல அவங்கள அப்சர்வ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது. போன தடவை அவன் வந்துட்டு போனப்போ ஃபீலிங்ஸ்க்கு உண்மையாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஓடி போயிருப்பா. திரும்ப வந்து கேட்க மறந்துட்டேன், அன்னைக்கு எனக்கு போன்ல வேற நோட்டீஸ் வந்துச்சுல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அன்னைக்கு நேர்ல வந்தப்ப கூட நீ ஏதோ சொன்னல அப்படின்னு அவன் கேட்கவும், எனக்கு இப்ப வரைக்கும் அது குழப்பமா தான் இருக்கு, என்னோட அசைன்ட் பார்ட்னர்னு போன்ல ஒண்ணு வந்துச்சு, நோட்டீஸ்ல ஒண்ணு வந்துச்சு, எது உண்மைன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பேப்பர் வெர்ஷன் நோட்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதை கம்ப்யூட்டர்ல ஏத்துவாங்க, இந்த எரர் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, லெக்சர் டைம்ல நான் உங்ககிட்ட சொன்ன போய் கேட்க வேணாம், நான் இதை பத்தி என்னன்னு டீட்டெயிலா பாக்குறேன், பட் நான் அன்னைக்கே திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டேன், சானாடா ரிரினா தான் உன்னோட அசைன்ட் வைஃப், அதுல எந்த மாற்றமும் இல்ல, உன் போன்ல வந்த நோட்டீஸை யாராச்சும் மாத்திருக்கலாம், இல்லைன்னா மேபி அது டெக்னிக்கல் எரரா கூட இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லியிருப்பான். ஒருவேளை உனக்கு தப்பான நோட்டீஸ் வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப, ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு அவ்வளவுதான், சரி அந்த பொண்ணுக்கும் உனக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு சொன்னி அது என்னாச்சு அப்படின்னு யாஜிமா கேட்கவும், எந்த பொண்ணு நம்ம ஹீரோ கேட்கறான். உன் அசைன்ட் வைஃப் ரிரினா சானடா, அவளை ஸ்கூல் கேட்டுட்டு பார்த்தான்னு யாஜிமா சொல்றான். ரிரினா அவ ஃப்ரெண்டை கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவ ரொம்ப வெக்கப்படவும், ஒன்னு நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு ரிரினா ஃப்ரெண்ட் டீஸ் பண்றா. வைஸ் பிரசிடென்டா இருந்துட்டு மெனக்கிட்டு நீ எதுக்காக கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு வரேன்னு ரிரினா கேட்கவும், பிரின்சஸ் ரெரினா நீங்க கூப்பிட்டு நான் அவங்க கூட வராம இருப்பேனா, அது போக உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்டை பாக்குறதுக்கு தான் மெயினா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெரினா ஃப்ரெண்ட் சொல்றா. அவன் ஒரு ஆர்டினரி பாய் தான், என்னை விட ஒரு வயசு கம்மி தானவா சொல்றா. சரி அந்த ஆர்டினரி பாய் எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் சொல்றா. அப்படின்னா ரெரினா இங்க வந்திருக்காளா, அவ இன்னும் என் மேல கோவத்துல தான் இருப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டாகசாக்கியோ லவ்னா என்ன அப்படின்னு கேட்டுருப்பா. அவகிட்ட எப்படி நடந்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சரி முதல்ல வேலையை பார்ப்போம், 11:30 டிராமா இருக்கு ஆடிட்டோரியம் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ரெரினா அங்க நிக்கிறா. ரெரினா என்ன ரொம்ப கியூட்டா தெரியுறா. ஆமா எனக்கே இப்படிலாம் தோணுது நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். எங்க டிராமா நடக்குன்னு வா கேட்கவும், 3வது மாடி நம்ம ஹீரோ ஃபிளையர்ஸ் கொடுக்கவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. ரெரினா எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம ஓடுறானவா ஃப்ரெண்ட் ஃபாலோ பண்ணி போறா. அவளுக்கு இன்னும் என்கிட்ட பேச விருப்பம் இல்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். இப்ப ஃபெஸ்டிவல் அது பாட்டு ஓடிட்டு தான் இருக்கு. இவங்க டிராமா 11:30 நடக்குது. 11 வேற ஒரு டிராமா ஸ்டார்ட் ஆக போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அப்ப அடுத்தது எங்க டிராமா தான். நீசக்கா இன்னும் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ போய் பாக்குறான். நீ இன்னும் காஸ்டியூம் போடலையா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ மட்டும் என்னோட காஸ்டியூம்ல என்ன பார்த்தா கொண்டு வந்து நீசக்கா சொல்லவும், என்னப்பா இப்படி சொல்ற, அப்ப நான் டிராமாவை பார்க்க கூடாதான்னு அவன் கேட்கவும், நீ மட்டும் டிராமாவை பார்த்தா அவன் கண்ணை குத்திடுவான் நீசக்கா சொல்றான். நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நீ ஏன் வித்தியாசமா நடந்துக்கிட்டா, ஏதாச்சும் ஆச்சான்னு நீசக்கா கேட்கவும், அது ரெரினா இங்க வந்திருக்கா, சம்மர் வெக்கேஷன் அப்ப எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையாச்சு, அவ இன்னும் என் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும், கோவமா இருந்தா அவ அதுக்காக இந்த ஃபெஸ்டிவலுக்கு வரப்போறா, அவ அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்ததே நீ கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல என்ன ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்கிறத பாக்குறதுக்கு தான், அதை புரிஞ்சுக்கோ நீசக்கா சொல்றான். நான் ஏதாச்சும் வேலை பார்க்கணுமா நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கேட்கறான். காஸ்டியூம் ஏன்டா மாத்தி போட்டிருக்க, நீ ட்ரெஸ் கழட்ட அம்மனமாவே கடை அப்படின்னு சொல்லி காஸ்டியூமா ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தி போடுங்கிற ஒரு பாக்ஸ் நம்ம ஹீரோ எடுத்துட்டு போறாங்கிற பேர்ல அந்த பாக்ஸை கீழே கொட்டிருந்தான். நம்ம ஹீரோவால ஒருபடியா எந்த வேலையுமே பார்க்க முடியல. டாகசாக்கிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவையான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறதுக்குள்ள அவங்க எல்லாரும் பேக் ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்க. எல்லாருமே ஏதாச்சும் ஒரு வேலையை பெர்ஃபெக்டா பாக்குறாங்க, ஆனா நான் ஒருத்தன் தான் எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் பேக் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு டீச்சர் கூப்பிடுவோம். எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. நீசக்கா பேலன்ஸ் மேக்கப் நீயே போட்டுட்டு சீக்கிரம் வந்துருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிளம்புறா. நீசக்கா உனக்கு நர்வஸா இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமான்னு நீசக்கா சொல்றான். எனக்குமே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா, ஆனா நீயாச்சும் ஸ்டேஜுக்கு போற, நான் ஏன் தேவையில்லாம பதட்டப்படுறேனோ, சொல்ல போனா இந்த ஃபெஸ்டிவலுக்காக
எல்லாருமே நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, ஆனா நான் எதுவுமே பண்ணாத மாதிரி தான் தோணுது. நம்ம ஹீரோ சொல்லவும் ஏன் அப்படி பேசுறான்னு நீசக்கா கேட்கறான். உண்மையிலே நான் பெருசா எதுவுமே பண்ணல, நான் ஒரு உதவாக்குறதானே நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த டிராமால நான் நடிக்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீ தான். நீ மட்டும் அன்னைக்கு வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பா அந்த டிராமால நான் இந்நேரத்துக்கு இருந்திருக்க மாட்டேன். ஸோ ஒன்ன நீயே உதவாக்குறான்னு சொல்லிட்டு இருக்காத, உனக்கும் அதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. அது போக என்னோட ஃபீலிங்ஸ் மீனிங்லெஸ் இல்லைங்கிறத நான் இன்னைக்கு ஷோல ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு நீசக்கா சொல்றான். நம்ம ஹீரோ அப்படியே நீசக்காவை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஊத்து பார்த்து என்ன வைக்கப்பட வைக்காதடா, இது எல்லாம் உன் தப்பு தான், நான் நடிக்கிறது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ ஒழுங்கா நீ இதை கண்டிப்பா பாக்குற அப்படின்னு நீசக்கா சொல்லவும் நான் கண்ணை இமைக்காம கூட பாக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களோட பிளே ஸ்டார்ட் ஆக போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரவும் இங்க வான் டாக்கிடா கூப்பிட்டு கரெக்டான டைத்துக்கு வந்துட்டு இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றான். ரோமியாவா இருக்கிற டாக்கசாக்கி நம்ம ஹீரோ அங்க உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறா. உன் பெஸ்ட்டை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாக்கசாக்கி ரோமியோவாவும் நீசக்கா ஜோலியட்டாவும் அந்த ரோலை நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று நான் பார்த்ததுனால தான் என் லைஃப்க்கே ஒரு அர்த்தம் கிடைச்சது. நீ இல்லாமல் கண்டிப்பாக என்னால் உயிர் வாழ முடியாது. நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரியும், ஆனாலும் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை மரணத்தை விடவும் எனக்கு ரொம்பவோ கொடுமையானது அப்படின்னு டாக்கசாக்கி டயலாக் பேசுறா. நானும் அவன் பக்கம் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீசக்கா டாக்கசாக்கி ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இது என்னோட காதலுக்காக அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு பேருமே இறந்து போறாங்க. இவங்களோட ஆக்டிங் அப்படி வேற லெவல்ல இருக்கு. எல்லாருமே அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஹீரோவும் இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி டிராமா முடியவோ எந்த சின்னன்னு கை தட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ எல்லாருமே கை தட்டுறாங்க. நீசக்கா சொன்ன மாதிரியே தேவையில்லாம எதையும் நினைச்சு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்றான். இவங்களோட டிராமா முடிஞ்ச எல்லாரும் வெளியே வரப்போ திரும்பவும் இந்த டிராமாவை பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நீசக்கா கிட்ட நான் என்னன்னு போய் சொல்ல, ஃபர்ஸ்ட் டாக்கசாக்கி கிட்ட நான் போய் பேசணும் நம்ம ஹீரோ போகவும் இகராஷி நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். நீசக்கி தான் உன் பார்ட்னர்னு நோட்டீஸ் வந்துச்சு, அது என்னாச்சு அப்படின்னு வா கேட்கவும் அந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதை என்னால சொல்ல முடியாதுன்னு வா சொல்றா. டாக்கசாக்கி சொன்னாலான்னு கேட்கவும் கண்டிப்பா டாக்கசாக்கி இதை பத்தி யார்கிட்டயுமே பேசியிருக்க மாட்டா. ஸ்டேஜ்ல இன்னைக்கு வா பெர்ஃபார்மன்ஸை பார்த்தியே என்ன நினைக்கிறான் இகராஷி கேட்கவும் அவ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அழகா இருந்துச்சு, கடைசியில் அவள் அப்படியே காத்தோட காத்தா கலந்துட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஏன்னா மீசக்கி அவளோட காதலுக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்றாவும் அவளுக்கு 15 வயசு ஆனதுல இருந்தே மீசக்கி தான் உன்னோட உண்மையான டெஸ்டினேட்டட் பார்ட்னர் அப்படின்னு இகராஷி சொல்லவும் என்னது மீசக்கி தான் இவனுக்கு டெஸ்டினேட்டட் பார்ட்னரா என்ன சொல்றீங்க அப்படின்னு ரெடினாவா அந்த இடத்துக்கு வரா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு போன்ல வந்த நோட்டீஸ்ல மீசக்கி டாக்கசாக்கி தான் உன்னோட அசைன்ட் வைஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். பட் இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து டைரக்டா கொடுக்குற அந்த நோட்டீஸ்ல ரெடினாவோட நேம் இருக்கும். பட் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லிருவாங்கன்னா ரெடினா தான் உன்னோட பெர்ஃபெக்ட் மேட்ச், போன்ல வந்த நோட்டீஸ் ஏதாச்சும் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ இகராஷி வந்துட்டு மீசக்கி தான் உன்னோட டெஸ்டினேட்டட் பார்ட்னர் அப்படின்னு சொல்றா. என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.